ஃப்ரெண்ட்ஸ், சோலார் பிளான்ட் போட்டிருக்கீங்க. ஒரு மெகாவாட்டுக்கு நேர்லி ஒரு 4.5 crore-லேருந்து 6 crore இருக்க டிபெண்ட் ஆன் ஏரியா பொறுத்து நமக்கு வரும். அதை நம்ம கவர் பண்ணுறதுக்கு சம் பாலிசிஸ் இருக்குது. ஃபயர் இன்சூரன்ஸ் ஒன்று ஃபஸ்ட்டு போடுவோம் பேசிக்காக நம்ம. அது கூட எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஒரு பாலிசி ஒன்று போடுவோம். அதுக்கு அடுத்ததாக எம்பிடின்னு ஒரு பாலிசி போடுவோம். இதெல்லாம் ஆட் ஆன் கவர்ஸ் எல்லாம். அடுத்தது தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி பாலிசி போடுவோம். அங்கே இருக்க எம்ப்ளாயீஸுக்கு சேர்த்து போடுவோம். இல்லை பேக்கேஜாக சேர்த்து கொடுப்போம் நம்ம. இந்தமாரி பேக்கேஜாக கொடுக்குறப்ப என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபயர் பாலிசி போடுறப்ப ஃபயர் ஆக்சிடென்ட், ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடக்குது, ஃப்ளட் வருது, அதுக்கு அடுத்ததாக லேண்ட்ஸ்லைட் ஆகுது, இந்தமாரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஃபயர் பாலிசி கிளைம் பண்ணிக்கலாம். ஈவன் ஆலங்கட்டி மழை சொல்லுவாங்க இல்லையா, உண்டையாக விழுந்துருங்க, அதுவும் கிளைம் பண்ணிக்கலாம் அதில். அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய பயர் லைனிங் போட்டிருக்கீங்க, அது லைட்டாக ஸ்மோக் வந்துடுங்க. ஸ்மோக் அதெல்லாம் கொஞ்சம் போகிறப்ப என்னென்னா அதில் கனெக்டிவிட்டி கட் ஆகிடும். இதுக்கு நம்ம ஃபயர் பாலிசி கிளைம் பண்ண முடியாது. அது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் பாலிசி போட்டால் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். அதே போல் அது இன்வெர்டர் வச்சிருப்பேன். இன்வெர்டர் காஸ்ட் நேர்லி 4 to 6 lakhs வரைக்கும், 7 lakhs 8 lakhs பிராண்ட் வைஸ் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது, ரேட் வர சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் பாலிசி போட்டால் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். அதுக்கடுத்தா டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது எம்பிடியில் தான் கவர் பண்ண முடியும், நம்ம வேறு எதுலையும் கவர் பண்ண முடியாது நம்ம. அடுத்ததாக இந்த பாலிசியில் முக்கியமான கவர் ஒன்று எஃப்எல்ஓபின்னு சொல்லுவோம். எஃப்எல்ஓபி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபயர் லாஸ் ஆகிறப்ப அதுக்கான லாஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஜென்ரேஷன் காஸ்ட் உங்களுக்கு லாஸ் ஆகுது இல்லையா, அதை நம்ம கவர் பண்ணி கொடுக்க முடியும். இதே போல் ஆட் ஆன் கவர் இந்த பாலிசியில் இருக்குது. இந்த பாலிசியில் என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி போட்டால் மட்டும் அந்த பாலிசி முழுசாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களை செக்யூர் பண்ணும் உங்களை. இதே போல் டெக்னிக்கல் கவரேஜ் அண்ட் வேடிங்ஸு உங்கள் பாலிசியில் ஆட் பண்ணியிருக்கணும். ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே கிளைம் ஆகும். நமக்கு நம்ம பாலிசி போட்டோம் எல்லாமே கிளைம் ஆகிட்டோம்னு நினைக்க வேண்டாம். என்னென்ன கவர் ஆட் பண்ணியிருக்கோன்னு ஃபஸ்ட்டு உங்கள் பாலிசி செக் பண்ணுங்கள். நியர்லி லாஸ்ட் இயர் மட்டும் நாங்கள் 2300 கோடிக்கு நாங்கள் சோலார் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம் நாங்கள். இதே போல் டெக்னிக்கலான பாலிசி சம்மந்தமான டவுட்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சந்திரசேகர், சிஎம் அசோசியேட்ஸ், யுவர் இன்சூரன்ஸ் பார்ட்னர்.